அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்ஆர்பியிலேருந்து குரூப் டி நோட்டிஃபிகேஷன் நமக்கு இந்த இயரில் அழகாக வந்திருக்குங்க. இதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் அப்கமிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதோட க்ளோசிங் டேட் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து 22 வரைக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் வந்து ஓப்பனாக இருக்கும் அப்ளிகேஷன். இதில் அஃபிஷியல் வெப்சைட், அதாவது நம்ம எதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.rrbapply.government.in அதில் போய் நம்ம போய் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து செப்பரேட் வீடியோ பார்க்கலாம், சரிங்களா. அடுத்தது மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,438 இருக்குது. ஆனால் நம்ம சவுத் ரீஜியனில் இருக்கிறனால நமக்குன்னு பர்டிகுலர் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் அவங்க வந்து செப்பரேட்டாகவே போட்டிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆஸ் பர் டேட் 1/7/25 படி மினிமம் ஏஜ் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 36 வயசுக்குள்ளே வந்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சவுத் ரீஜியனில் நமக்கு என்ன கேட்டகரியில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2694 வேகன்சி இருக்குது. அதாவது மொத்த வேகன்சி நான் சொல்லியிருந்தேன் 32,000 ப்ளஸ் சொல்லியிருந்தோம். அந்த 32,000 ப்ளஸில் நம்மளுடைய சவுத் ரீஜியனில் மட்டுமே 2,600 பக்கம் இருக்குது, சரிங்களா. இதுதான் நம்ம அப்ளை பண்ணுமா அப்படி கிடையாது. பட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே எனக்கு வந்து சவுத் வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வேணால் நீங்கள் அடுத்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா. அடுத்தது நம்மளுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதாவது நீங்கள் ரிட்டன் எழுதணும். இந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அடுத்த எக்ஸாம் போக முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்தது நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஐ சைட்டை வந்து ரொம்ப பார்க்குறாங்க. இதோட இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ வந்து நமக்கு வந்து எப்படி லாங் விஷன் எப்படி இருக்குது, ஷார்ட் விஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்குறாங்க, சரிங்களா. அடுத்து இந்த 4 விதத்தில் மட்டும்தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு ஹேப்பன் ஆகுது, சரிங்களா. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வந்து 90 மினிட்ஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங்கு, நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸு. இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்குமே நாங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் அப்ளை நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள 1 இயரை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 4 மாதம் 5 மாதம் நமக்கு ஆகும், சரிங்களா. 3லேருந்தால் கண்டிப்பாக ஒரு 3-4 மாதமாக தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 8 மந்த் 9 மந்த் நம்ம வந்து தரவாக படித்தாலே நமக்கு போதுமானது, சரிங்களா. ஸோ இந்த மார்க் பேசிஸில் மொத்தம் 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். அதில் நீ கரெக்ட் ஆன்சர் ரைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா -0.33. இல்லை எனக்கு ஆன்சரே தெரியல, நான் அட்டனே பண்ணல அப்படின்னா 0 மார்க்கு. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குங்கிறனால தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாட்டி விட்டுருங்க, சரிங்களா. அடுத்தது இந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 72.64 வரைக்கும் போயிருக்கு, அதாவது அன்ரிசர்வ்டுக்கு. அப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh வேக்கன்சி இருந்துமே நமக்கு இவ்வளோ வந்திருக்குன்னா இப்போ 32,000 தான் வேக்கன்சி அப்படிங்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். அப்போ 80-85 மேலே நம்ம வந்து வாங்குற மாதிரி தாங்க வரும், சரிங்களா. அடுத்தது ஸோ இந்த ஃபிசிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மேலுக்கு ஃபீமேலுக்கு 2ஆக பிரிச்சுக்கோங்க. மேலே பொறுத்த வரைக்கும் 35 kg, சரிங்களா. 35 கிலோ வந்து அவங்க 100 மீட்டர் 35 கிலோ வெயிட்டு அவங்க தூக்கிட்டு 100 மீட்டரில் வந்து அவங்க வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகணும் 2 மினிட்ஸ்க்குள்ளே. இதே ரன்னிங்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் அவங்க ஓடணும் 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே ஓடணும். இது மேலுக்கு. இதே எனக்கு ஃபீமேலாக இருந்தால் 20 kg வெயிட்டு அதே 100 மீட்டர் அதே 2 மினிட்ஸ். ஆனால் என்ன அப்படின்னா வெயிட்டு தூக்குறப்ப அதை நம்ம எங்கேயுமே கீழே போடக்கூடாது. அந்த வெயிட் நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும், சரிங்களா. அதே மாதிரி ஃபீமேலோட ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டரு 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸுக்குள்ளே அவங்க வந்து ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 மட்டும் இருந்தால் தான் அவங்க வந்து ஃபிசிக்கலில் வந்து பாஸ்ன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஃபிசிக்கல் ரிட்டன் நீங்கள் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் வரும். அடுத்த ஃபிசிக்கல் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி தான், சரிங்களா. அடுத்தது இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே கேர்ள்ஸு நம்ம வந்து எஸ்சி எஸ்டிக்கு இதில் இருக்கோம். மற்றபடி
எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். ஆக்சுவலி இந்த 250 ருபீஸை பொறுத்த வரைக்குமே அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸ் அவங்களுக்குலாம் வந்து அன்ரிசர்வ்டில் உள்ள மேல் கேட்டகரிஸ் இருக்காங்களா அவங்களுக்குலாம் 500 ஆனால் என்ன அப்படின்னா இதில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு நம்ம கட்டின ஃபீஸ் நமக்கே வந்துடும் சரிங்களா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே கீழே கேட்கும் என்ன கேட்கும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அது உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, அப்போ ஏன்னா நீங்கள் 250 ருபீஸ் கட்டினீங்கன்னா 250 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். அன்ரிசர்வ்டில் உள்ள மேல் கேண்டிடேட்ஸ் வந்து 500 ரூபாய் கட்டியிருப்பீங்க, 400 ரூபாய் உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இது மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அழகாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு நமக்கு வந்திருக்கு, 3-4 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்க வந்து எப்போ வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்களோ சரிங்களா. அதனால் இருக்கிற என்ன சான்ஸோ இப்போயே இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ஜாப் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.